ஏதோ ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, இல்லை தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, தட் இஸ் ஹவு யூ ஹீல் யுவர் செல்ஃப், என்ஜாயிங். எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, என்ன சார் இப்போ கமல் மாதிரி புரியாமல் பேசுகிற அப்படிலாம் யோசிக்காதீங்க. யாராவது எப்படி பாருங்க அப்படின்னா, என்னடா சார் இப்போ இது உள்ள லைஃபே இப்படி தான் போகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் அப்படி தான் போகும். ஸோ நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், என்ன சார் இப்போ எப்படி இருக்கிற, உங்கள் லைஃப் எப்படி போகுதுன்னு நான் வந்து கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஜாலியாக, எனக்கு என்ன ப்ரோ ஜாலியாக இருக்கேன் ப்ரோ. உங்கள் வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் அப்போ தான் செருப்படி வாங்கி வந்திருப்பீங்க, கண்ணை ஒரு பக்கம் வீங்கின்னு இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ தான் ஒரு பக்கம் வச்சு தூங்கினா கண்ணை வீங்கினுது, மற்றபடி பரவாயில்ல, ஆல் குட் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு போகிறப்போ உங்களுக்கு கேசரி செஞ்சு வச்சுன்னு இருப்பாங்க அம்மா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எது லைஃப்பில் எது தப்பாக நடந்தாலும் ஜாலியாக இருக்க மாதிரி உங்கள் மைண்ட் செட் வச்சிங்கனாலே போதும், ஜாலியாக இருந்துருவீங்க, ஜாலியாக ஆகிடுவீங்க. ஸோ இது வந்து மனசில் வச்சுக்கோங்க, சரியா? இது வந்து ஷார்ப் இன் வேர்ட்ஸாக நினச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்ககிட்ட உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டால், உள்ள அழுவுற நான் வெளியே மட்டும் சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, உள்ள அழுவுற மாதிரி நினச்சிக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் சிரிச்சினே மட்டும் இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் மாறிட்டோம்.